சார் கரெக்டர் வந்தாச்சு. சார் தலையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். கட்சிக்காரங்க போராடுறாங்க. பஸ் முன்னாடி படுத்துட்டு வழிய விட மாட்டேங்கிறாங்க சார். போராடுவோம் போராடுவோம். நிறுத்துங்க. பஸ்ஸுக்கு வழி விட போறீங்களா இல்லையா? எங்க தலைவிக்காக உயிரே விடுவோம், பஸ்ஸுக்கு வழி விட மாட்டோம். திருப்பி முடிவு என்ன சொல்றீங்க? அதான் உயிரே விடுவோம் சொல்லிட்டல, அப்புறம் என்ன முடிவு? பெரிய முடிவு. அவங்க தலைவி அவங்க உயிர், நாம நம்ம வேலை பார்ப்போம். போராடுவோம் 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 உங்க தலைவிக்காக உயிரை விடணும் சொன்னீங்கல்ல, எங்க ஓடுறேன்? உங்க தலைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரெடி. எங்கூட யார் யார் வரீங்க? யார் வரீங்க? யாரும் வரமாட்டீங்க. ஆனா உண்ணாவிரதம் வந்து பந்தல் போட்டு நீங்க நிழல்ல உட்காருவீங்க. போலீஸ் வெயில் நின்னு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பஸ் மறியல்னு கால் நீட்டி படுத்துருவீங்க. நாங்க உங்களுக்கு கால் அமுக்கணும். வீட்டுல அடுப்பெரிக்க வழி இல்லாம இருக்கும். ஆனா அரசாங்க பஸ் இருப்பீங்க, ரயில இருப்பீங்க. செடி வளர்க்க துப்பு இருக்காது. மரத்தை விட்டு ரோட்ல போடுவீங்க. போராட்டம்னா உங்களுக்கு பொழுதுபோக்கா போச்சு. போலீஸ் பிடிச்ச 1/2 மணி நேரத்துல வெளியே விடுறது இல்ல, அதனால வர வேணதா இதெல்லாம். உங்களை தூக்கி உள்ள போட்டு செக்கிலுக்க வச்சு கல் உடைக்க வச்சா அப்ப தெரியும் போராட்டம்னா என்ன அர்த்தம். Take them all. ஆமா கழுத, எம்புட்டு நாளைக்கு தான் எம்எல்ஏவுக்கும் மந்திரிக்கும் காத்து கிடப்பீங்க. வேடிக்கை பாத்தீங்களா? உங்க அரசாங்கம் என் உசுருக்கு 10 லட்ச ரூபாய் விலை பேசிச்சு. இப்ப அதே அரசாங்கம் என் காலுக்கு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ண போகுது. எனக்கு ஜென்ம விரோதியே போலீஸ் தான். உங்க வீட்டுக்கு நான் விருந்தாளியா வர்றதுனால இப்ப அதே போலீஸ் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க போகுது. அங்க ஏதாவது ஏடா கூடமா ஆச்சு, என்ன பயந்துட்டியா? பயம் எனக்கு இல்ல, உனக்குதான். நான் பயப்படாதனால தான் தனியா வந்திருக்கேன். நீ பயந்ததால தான் உங்க ஆளுங்களோட வந்திருக்க. அந்த துணி துவைக்கிறானே அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அதோ ஆடு மேய்க்கிறானே அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கு. அப்புறம் மரம் வெட்டுறவன், மாடு மேய்க்கிறவன் எல்லாருக்கிட்டையும் துப்பாக்கி இருக்கு. எல்லாம் பாதுகாப்புக்காக தான். எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. எங்க அண்ணன் உன்னை நம்பி என்ன அனுப்பும் போதே நினைச்சேன் நீ புத்திசாலிதான். போலாமா? சந்தோஷ் ஹாஸ்பிடல் சொல்லுங்க. சரி, டாக்டர் ஜெயந்தி டாக்டர் அந்த ஆப்போசிட் ரூம்ல இருக்காங்க. ஓகே. நீங்க உட்கார், நான் பேசிட்டு வந்துடுறேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் டேக் யூர் சீட். காட்டுல இருக்கிற வீரையனோட தம்பி. சாரி சார், என்னால அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. டாக்டர், உங்க முன்னால ஒரு பேஷண்ட் வந்தான்னா அவன் நல்லவனா கெட்டவனா, தீவிரவாதியா குற்றவாளின்னு நீங்க பார்க்க கூடாது. இவனுக்கு தானே 10 லட்ச ரூபாய் விலை வச்சீங்க. இவன் தப்பிச்சு என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்திருந்தா என்ன தேச துரோகின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இவங்கெல்லாம் எதுக்காக காப்பாத்தணும்? சாக்கட்டுமே சார். அதை விட்டுட்டு இவனை காப்பாத்தி இன்னொரு வீரையனை உருவாக்க நீங்க, நான், கவர்மெண்ட் எல்லாரும் காரணமா இருக்க கூடாது சார். இன்னொரு தீவிரவாதி உருவாக கூடாதுங்கிற உங்க எண்ணத்தை நான் பாராட்டுறேன். உங்க தேசபக்தியை நான் மதிக்கிறேன். உங்க மன உறுதியை பார்த்து சந்தோஷப்படுறேன். அதே சமயம் நம்ம நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க காட்டுல கட்டப்பட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது எல்லாத்தையும் விட
இந்த கவர்மெண்டோட உதவியால தான் நாம உயிர் பொழைச்சோங்கிற நம்பிக்கை அவன் மனசுல வரணும், வரவழைக்கணும். ப்ளீஸ். அப்பு வாங்க 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 வாங்க. எப்படி இருக்க அப்பு? நல்லா இருக்கேன். ஓகே. ஆமா, நீங்க எப்பறம் அங்க வந்தீங்க? ஆத்தா வந்திருக்காளா? வந்திருக்கு. உனக்கு பயந்துகிட்டு வெளியே நிக்குது. அரசப்பன் பொண்டாட்டிக்கு பயமா? சும்மாடா. இம்புட்டு தூரம் வந்தவளுக்கு உள்ள வரத்துக்கு என்ன, நான் அடிச்சு விடுன்னு சொல்லிவிட்டு வெளியே நிக்கிறா. வாங்க. ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன், கொல்லுவேன். நல்ல அடி கொல்லு. அப்புறம் இந்த பிள்ளைங்களை யார் பாத்துக்கிறது? அடிக்கிறதும் கொல்றதுக்கா பொண்டாட்டி பிள்ளைங்களா? அவன் உங்ககிட்ட எதையும் கேட்கல. நீ கட்டின தாலி அவ கழுத்துல கிடந்தா போதும்னு சொல்றான். அதான் அவனை பிடிச்சு ஜெயில வைக்க சொன்னான். அப்போவாது நீ உயிரோட இருப்பேன்னு தான். அடி பைத்தியக்காரி. ஜெயில இருந்தா மட்டும் நான் உயிரோட இருந்துருவனா? அந்த போலீஸ்கார பழக நீ அடிச்ச கொண்டு வர மாட்டானுங்க. எல்லா போலீஸும் நல்லவங்களை அடிக்கிறது இல்ல. புரியாது கலெக்டர், உனக்கு இதெல்லாம் புரியாது. உன் வீட்டு வாசப்பள்ள நிக்கிற போலீஸ்காரனே உனக்கு சல்யூட் அடிக்கிற போலீஸ்காரன் தான் உனக்கு தெரியும். ஆனா எங்க வீட்டு புண்டு புள்ளிங்க குளிக்கும் போது கதவை தட்டி எங்க அவன் புருஷன் கேட்பானுங்க, கையை பிடிச்சு இழுப்பானுங்க. அவங்க கால்படாத இடமே கிடையாது. அப்பேற்பட்ட போலீஸ்காரன் தான் எனக்கு தெரியும். அந்த மானங்கட்ட பாலிவட்ட போய் சரணடைய சொல்லியடி. இப்ப என்ன சொல்லிட்டான்? ஏன் காட்டுல போய் கஷ்டப்படுற? ஜனங்களோட ஜனங்களா வீட்டுல இருன்றா இல்ல பழையபடி காட்டுக்கே போ. நீ 1000 சொல்லு கலெக்டர், அந்த போலீஸ்காரன் தான் எனக்கு எதிரி. எங்க அண்ணன் தான் எனக்கு தெய்வம். ஏய், ஒழுங்கா ஊரா பக்கம் போயிச்சு. நீ போமா, உன் புருஷன் நல்லபடியா திருப்பி அனுப்புறேன். பெர்மிஷன் கொடுங்க சார். இந்த கேசட் முடிக்கிறது கூட அந்த காட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி வித்த கட்ட வைக்கிறேன். 15 வருஷமா பிடிச்சுதானே இருக்கீங்க. ஒரே இடத்துல தங்குறதுக்கு அவனுக்கு குட்டை இல்ல, காட்டார். இன்னைக்கு இந்த மலையோ நாளைக்கு எந்த மலையோ. அவசரப்படாதீங்க. என்ன சார் விட்டா அவனை பாராட்டி பொன்னாட போத்துவீங்க போல இருக்கு. எதிரியோட பலத்தை சொல்றது ஒண்ணும் பாராட்டு இல்லையா மிஸ்டர் தேவராஜ்? நம்மள நாமே எடை போடுறதா. அது மட்டும் இல்ல, அவன் நம்ம கிட்ட சொன்ன கோரிக்கை நாம ஏத்துக்கிட்டோம். இப்ப நாம மாறினா அவனுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். கோவம் அவனுக்கு வந்தாலும் நமக்கு வந்தாலும் எழுப்பு நமக்கு தான். நாம மனுஷன் நடந்துகிட்டு அப்புறம் அவனை மனுஷனை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணும். சாரி சார், நீங்க ரிட்டையர் ஆனா கூட அவனா வந்து கையை நீட்டி விலங்கு போட சொல்லுவாங்க. கனவு காணாதீங்க சார். மகர் आप दोनों किस बात पर विवाद कर रहे हैं? விவாதிகள் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா அடுத்த எலெக்ஷனே வந்துடும். மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் பதில் சொல்லி முடியல. எங்க கட்சிக்கே கிட்ட பேர் வந்துடும் போல இருக்கு. உங்க சண்டையை நிறுத்திட்டு எங்க தலைவியை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அரசப்பனை வச்சு அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தானே பார்க்கணும். கிளம்பு. ओम शांति 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 गंगे जयमुने जैव गोदावरी सरस्वती नर्मदे உன் கோவம் தீர்ந்துருச்சா? இன்ஸ்பெக்டர் பாத்தியா? அவர் செத்துட்டார். தன்னால சாகல, உன் அண்ணன் தான் சுட்டு கொன்னான். வெறித்தனமா சுட்டு கொன்னான். வயசான அம்மா, கல்யாண வயசுல தங்கச்சி, உலகம் தெரியாத 2 குழந்தை, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அமங்கலியா நிக்கிற ஒரு மனைவியை பார்த்தியா? இப்ப நீ உன் காலில் சுட்ட இன்ஸ்பெக்டர் காட்டுன்னு கேட்டேன். கூட்டு வந்து காட்டிட்டேன்.
அதே மாதிரி எங்க அப்பாவை சுட்ட வீரையனை காட்டுன்னு அவர் மகன் கேட்டா என்ன பண்ண முடியும்? உன் அண்ணனை கூட்டிட்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்த முடியும்? வேண்டாம் சார், நீ இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொன்னப்ப கூட்டி வந்து காட்டியிருப்பேன். இல்லை சொல்லியாது இருப்பேன். சொல்லல. ஏன்? முதல்ல உன் வெறுத்து நடங்கணும். பழி வாங்குற அண்ணன் உன் அடிமனசுல இருந்தே போகும். உன்னை சுட்ட இன்ஸ்பெக்டரே உன் முன்னால வந்து நின்னாலும் அவனை மன்னிக்கிற மனப்பக்கம் உனக்கு வரும். இத கலெக்டர் கண்ணா நான் சொல்லல, நண்பனா சொல்றேன். உள்ள விடுங்க சார். உயிர் போய் போய் பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார். வெள்ளம் ப்ளீஸ் சார். எனக்கு ஒரே புள்ள தான் சார் இருக்கா. அவன் உயிரை காப்பாத்தி அவளை சார். ஆபரேஷன் அப்போ நான் போக மாட்டேன். பேஷண்ட்க்கு மயக்க மருந்து கொடுத்திருக்கு. நோ அப்பாயின்மெண்ட்ஸ். என்ன என்னாச்சு? வாட்ஸ் ப்ராப்ளம்? சார் என் பையனை காப்பாத்துங்க சார். தயவு செய்து என் பையனை காப்பாத்துங்க சார். என்ன ஆக்சிடென்டா? தண்ணி லாரிக்கார அடிச்சுட்டு போயிட்டான் சார். நர்ஸ் ரொம்ப நன்றி சார். அவரை கொஞ்சம் வெளியே சொல்லுங்க சார். கொஞ்சம் ப்ளீஸ் வெளியே இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நீங்க தான் என் குழந்தைய காப்பாத்தணும். உள்ள கூட்டிட்டு போனாங்க, என்னாச்சுன்னு தெரியல. என்னையும் உள்ள விட மாட்டேன்றாங்க. ப்ளீஸ் நீங்க வந்தா கண்டிப்பா என் பையன் பொழைச்சிருவான் டாக்டர். தயவு செஞ்சு வந்து பாருங்க டாக்டர். இவரை தியேட்டருக்கு எடுத்துட்டு போங்க. நர்ஸ், டாக்டர், how's he doing? he is better now. தேங்க்யூ சார். உன் பேர் என்ன? வேல்முருகன். உன் அப்பா பேரு? உன் அப்பா பேர் என்ன? சண்முகம். என்ன சொன்ன? சண்முகம். அவங்க அப்பா வர சொல்லு. சார், எங்க அப்பா வரமாட்டாரு. அவர் செத்து போயிட்டாரு.
கலெக்டர் படிச்சவன் நீ உன் புத்தியை காட்டிட்டல படிக்காத வந்தாங்க எங்க வேலை காட்டுற பாக்குறியா உன்னை நம்பிதானே எங்க அண்ணன் அனுப்பி வச்சோம் நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டா என்ன நம்பி ஒப்படைச்சிட்டீங்கல்ல அவனை நான் அனுப்பி வைக்கிறேன். எப்படி பணமா தான் அனுப்பி வைப்பியா உன் அண்ணன் விஷயமா தாண்டா போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நான் காட்டுக்கு போல அந்த 2 பொம்பளைங்களை எங்க அண்ணன் சுட்டு போசிக்கிடுவான் உன் அண்ணன் உயிரோட இருக்கானான்னு தெரியும் அவ்வளவுதானே ஏற வண்டியில இது யாருன்னு தெரியுமா போலீஸ் செக்யூரிட்டி வா இது லாண்டரி துணி இல்ல துப்பாக்கி செக்யூரிட்டி பாரு ஹலோ ஹலோ கலெக்டர் வயர்லெஸ் நான் எங்க இருந்தாலும் இங்க எது நடந்தாலும் எனக்கு தகவல் வரும் அண்ணே தம்பி அண்ணே எப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கு. கால் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு வா சொல்றா யார் நினைச்சா சொல்றா Come on, tell me, you rascal. சொல்றா சொல்லு சொல்றா நாங்க தான் அவனை வெளியிட்டோம் உன்னை உள்ள தள்ளுறதுக்கு தாராளமா கூட்டி போங்க பாவி பதவி ஆசையில அம்மாவையும் அரசப்பனையும் கொலை செய்ய பிளான் பண்ண தேச துரோகி துரகார பாவி இவனை கம்பி என்ன வைக்கணும் அப்படின்னு நம்ம கலெக்டர் சொல்றாரு. வீரையன் போலீஸையும் டாக்டரையும் நம்பாம கலெக்டர் நம்பி தன் தம்பியை ஏன் அமைச்சிருக்கான்னு அரசப்பனையும் அந்த அம்மாவை மட்டும் கலெக்டர் காப்பாத்தல இந்த நாட்டோட மானத்தையே காப்பாத்திருக்காரு. அதுக்காக மிஸ்டர் கண்ணன் நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். தேங்க்ஸ் சார். உங்களுக்கு நன்றி சொல்லதான் இந்த பார்ட்டியே. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, நம்ம கோர்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், அதுலயும் மிஸ்டர் தேவராஜன் தான். இன்னும் அந்த வேலை முடியல. அரசப்பனை கொண்டு போய் அண்ணன் கிட்ட சேர்த்தா தான் எனக்கு நிம்மதி. அதோட அங்க இருக்கிறவங்களை மீட்டா தான் நமக்கு நிம்மதி, இந்த நாட்டுக்கு நிம்மதி. என்ன டாக்டர் சங்கரன், அரசப்பனுக்கு முழுசா குணமாயிடுச்சுல? டாக்டர் ஜெயந்தி கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன். இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஒன் திங் சார், இவன் எப்படி அனுப்புறது, அவங்க எப்படி கொண்டு வருது? மிஸ்டர் தேவராஜ், வீரையங்கிட்ட இந்த விஷயமா பேசுறதுக்கு நான் ஆள அனுப்பிச்சிட்டேன். என்னாச்சு, எங்க போறேன்? அரசப்பா, அரசப்பா நான் சொல்றதை கேளு.
நியூஸ் போலீஸ்காரனா துரோகம் தான் பண்ணாங்க, நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டிய. ஒண்ணு சுடு சுடுறா. என் மேல நம்பிக்கை இல்ல, சுட்டு கொல்லு. இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்காத்தான் போராடிட்டு இருக்கேன். ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்? புரிஞ்சுக்கிட்டயா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். கேசட் அனுப்புற சாகர கூடவே போலீஸ் அனுப்பிச்சு காட்டுல இருந்த 2 பொம்பளை மீட்டு கொண்டாட்டிக்கல, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நீ அரசாங்கத்தை கூலிக்காரன் தானே, உன்கிட்ட போய் நியாயத்தை பார்த்த பாரு. எங்க அண்ணன் உலகத்துல எவனையும் நம்பல, ஆனா ஒண்ணு நம்பினா கடைசியா கழுத்தெடுத்துட்டு. அரசப்பா, நீ சொன்ன விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. உன்னை நல்லபடியா அனுப்பி வைக்கத்தான் கேசட் கொடுத்து அனுப்பினேன். அப்புறம் அவங்க பின்னால போலீஸ் போனது, அவங்க 2 பேரை மீட்டது எல்லாமே இப்ப நீ சொல்லித்தான் எனக்கே தெரியும். இப்பவும் சொல்றேன், நான் கொடுத்த வாக்குப்படி நானே உன்னகிட்ட ஒப்படைக்கிறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா என் கூட வா. அரசப்பா, வெளியில போலீஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கு. நான் அவங்க கிட்ட தான் போறேன். அரசப்பா, கலெக்டர் வந்துட்டோம். எங்க அண்ணன் காட்டுல 2 பேரை புடிச்சு வச்சுக்கிறால்தான் இங்க நான் கொடுக்கிற கஷ்டத்தெல்லாம் கலெக்டர் தாங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். அது இல்ல, அவங்க 2 பேத்தையும் போலீஸ் மீட்டதுக்கு அப்புறமும் எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் என்ன சேர்க்கணும் துடிக்கிறாரு. அதாங்க கலெக்டர். என்னால அவரை பெத்த அம்மா, கட்டின பொண்டாட்டி எல்லாத்துக்கும் கஷ்டம். எனக்கா அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனா அவருக்கா கொடுக்கறது என்கிட்ட என்ன இருக்கு? என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ் அவரை துரத்திக்கிட்டு இருக்கு. நான் திருந்தி வாழணும்னு ஆசைப்பட்டாரு, நான் திருந்திட்டேன். ஆனா வாழணும்னு ஆசைப்படல. இப்பவே போலீஸ்ல போய் சரணடைஞ்சிடறேன். அரசப்பா, 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 அரசப்பாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம போலீஸ்ல சரணடைறேன்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டாரு. எழுந்துடுறா. அரசப்பா, எழுந்துரு, எழுந்துடுறா. அரசப்பா, அரசப்பா, எழுந்துடுறா, எழுந்துரு. என்னாச்சு? ஏன்டா இப்படி அவசரப்பட்டு? போலீஸ்ல சரணடைஞ்சு உங்க பேரை காப்பாத்திட்டேன் சார். ஒன்றாகாது, ஒரு கொள்வாகாது. நான் இருக்கேன், நான் இருக்கட்டா. சாரி சார், எங்களால் அவரை காப்பாற்ற முடியல.
வெறி அடங்கிடுச்ச கமிஷன் சார், உங்க வெறி அடங்கிடுச்சோ? செத்துட்டான், தானா சாகல, சாகடிச்சிட்டீங்க. ஒரு தீவிரவாதியை நீங்க கொல்லல, தெரிந்தவனை கொன்றீங்க. நாட்டுல யார் சார் தப்பு பண்ணல? யார் தப்பு பண்ணல? இந்த நாட்டை கூறு போட்டு வித்தவங்க எல்லாம் நாக்கால உட்கார்ந்து ஆட்சி பண்ணல, அவங்கள என்ன பண்ணீங்க? ஊழல்ல உல்லாச மாலை கட்டி குற்றப்பத்திரிகை வாங்க கோர்ட்டுக்கு போகும்போது டாட்டா காட்டிட்டு போனாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணீங்க? ஆசிரமங்கிற பேர்ல 50 பொண்ணுங்களை கற்பழிச்சவங்கள சந்தோஷமா வாழ, அவங்கள என்ன பண்ணீங்க? அப்படிப்பட்ட குற்றம் பண்ணவல்ல இந்த நாட்டுல சந்தோஷமா இருக்கலாம். தான் தவறு ஒன்று தெரிந்து வந்தா அவனை நீங்க கொன்னுடுவீங்க. அப்புறம் எவன் சார் திருந்துவான்? எவன் சார் சரண அடைவான்? ஒரு உயிரை கொள்ற அதிகாரம் யாருக்குமே இல்ல சார். 10 பேரை கொண்டவனுக்கு சட்டப்படி மரண தண்டனை கிடைச்சு தூக்குக்கு போற கடைசி நேரத்துல கருணை மனு கொடுத்தவனை வாழ விடலையா? இதா சார் நம்ம நாட்டு நியாயம், இதா சார் நம்ம நாட்டு நீதி. தப்பு பண்றவங்களை தண்டிக்க மனுஷனால உருவாக்கப்பட்டதா சட்டம் நீதி. அப்படிப்பட்ட சட்டத்தை நாம கையாளும் போது வெறும் அதிகாரி மட்டும் இல்லாம அதை உருவாக்குன மனுஷனாவும் நின்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி அதிகாரிங்க என்னையா பண்ணீங்க? 20 வருஷமா என்ன பண்ணீங்க? காட்டுக்குள்ள போய் வீரையன் சமையல்காரன் கைது, வீரையனுக்கு கைது, வீரையனுக்கு தூர சொந்தக்காரன் கைதுன்னு பத்திரிகையில செய்திதான் வந்தது. இதான் உங்களால முடிஞ்சது. அவன் நிழல கூட உங்களால பார்க்க முடியல. போதா குறைக்கு 100 போலீஸ்காரன் செத்ததுதான் மிச்சம். அவனை எதிரியா பாத்தீங்களே தவிர கடைசி வரைக்கும் அவனை குற்றவாளியா பார்க்கலையே நீங்க. ஆனா நான் அவனை மனுஷனா தான் பார்த்தேன். அதிகபட்ச நீங்க எல்லாம் என்ன தேச துரோகி கிரிமினல் பழி சுமத்துறீங்க. விசாரணைங்கிற பேர்ல என் மனைவி நடு ரோட்ல வச்சு அவமானப்படுத்தினீங்க. ஆனா படிக்காதவன் என்ன புரிஞ்சு எனக்காக சரண்டர் ஆக வந்தான். அது முறையா ஏத்துக்கிட்டு இருந்தா அவன் மட்டும் இல்ல, அவன் அண்ணா, அவன் தம்பி, அவன் கூட இருக்கிற அத்தனை பேரும் திரும்பி உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிருப்பான். 20 வருஷமா நடக்கிற போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. ஒரு மனுஷனா இருந்த என் லட்சியத்தை நான் ஜெயிச்சுட்டேன். ஒரு அதிகாரியா இருந்த என்னால ஒரு உயிரை காப்பாற்ற முடியல. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியா நான் இருக்க விரும்பல. இன்னைக்கு இந்த வேலையை நான் ராஜினாமா பண்றேன்.